தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் அல்லூர் சீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் இளந்தரையன். சார், இன்னைக்கு கவின் அவர்களுடைய படுகொலையை பத்தி பேசலான் இருக்கிறார். நாட்டையே புரட்டி போட்டிருக்கு இந்த படுகொலை. இதுல அரசியல் சார்ந்து மீடியாக்கள் சார்ந்து நீங்க நிறைய விமர்சனம் பண்ணியிருந்தீங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசலான் இருக்கிறோம் சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இந்த கொலையை பத்தி? கவினுடைய படுகொலை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். யார் செய்திருக்கிறார்கள், யார் செஞ்சாலும் அது தப்பு. முதல்ல ஜாதி மதம் அதெல்லாம் விட்டுருங்க. யார் செஞ்சாலும் இறைவன் படைத்த உயிரை எடுக்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. யார் செஞ்சிருந்தாலும் அது தப்பு. எல்லாத்துக்கும் கொலை செய்யறதுதான் தீர்வுனா நாட்டுல யாருமே நடமாட முடியாது. ஆக அது அந்த தவறான முடிவு. ஆனால் நான் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், அந்த இரண்டு ஒரு ஒரு பெண் ஒரு ஆணை காதலிக்கிறார், ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கிறான். இது சம்பந்தமாக இவருடைய பெற்றோரும் ஒரு பெற்றோர்கள் தான் அதை பற்றிய முடிவுக்கோ கோபதாபத்துக்கோ அல்லது எதிர்ப்பை தெரிவிக்கோ கடமைப்பட்டவர்கள் அவர்கள் தான். இரண்டு குடும்பத்திற்கு மட்டுமே இடையிலான இந்த பிரச்சனையை ஒரு ஜாதிய பிரச்சனையாக கொண்டு போகிறது, அரசியல்வாதிகள் இருந்து கொண்டு ஆளாளுக்கு கருத்து தெரிவிப்பது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா இவர் மறவர் சமூகத்தை சேர்ந்த பெண், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் கவின், மறவர் சமூகத்தை சேர்ந்தவர் பெண். ரெண்டு பேரும் காதலித்து இருக்கிறார்கள். அதை அந்த பொண்ணுடைய ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லுது. ஆனால் இங்கே தவறு நடந்தால் அந்த பெண்ணு பெற்றோர்கள் இடத்துல சொல்லல. அதுக்கு காரணம் சொல்லுது, அதுக்கான சரியான நேரம் வரல, சொல்லல. அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான முடிவு பேச்சு பாருங்க. அதாவது அவனுடைய சகோதரன் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு காரியம் செய்ய போக ஒரு உயிர் போனது இல்லாம இப்ப அவன் வாழ்க்கை கேள்விப்படி ஆயிடுச்சு. அவன் ஜெயிலுக்கு போகணும். சரி, ரெண்டு பேர் இப்படி ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகும்? சாகுற வரைக்கும் அதோட நெஞ்சில் அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும். தன்னால ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னு. பொண்ணு தன்னால ஒருத்தன் கொலகாரம் ஆயிட்டாங்க. இது தேவையா? இதை சமுதாயம் எதிர்பார்க்க. இதை சமுதாயத்தில் இருக்க ஒரு விழிப்புணர்வை அதை சொல்லணுமே தவிர, அதை விட்டுட்டு உன் ஜாதிகாரன் அதை செஞ்சான், ஏன் ஜாதிகாரன் அதை செஞ்சா, நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோமா அப்படிலாம் பேசுறதெல்லாம் அது உணர்ச்சி வசப்பட்டதா இருக்குமே தவிர நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. நல்லா யோசிச்சு பார்க்கலாம். அதை நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வழி, அதை பார்க்க. நடந்துருச்சா, இனி அதை எப்படி அணுகணும், அப்படித்தான் எல்லாரும் பார்க்கணுமே தவிர இதை ஒரு ஜாதிய பிரச்சனை ஆக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. சார், இப்போ அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த கொலை தொடர்பா நிறைய அரசியல் பண்றாங்க. அரசியல் கட்சிகள் உள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா சார்? இதுல நிச்சயமா அரசியல் கட்சிகள் இதுல வரக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது இரண்டு குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்கல, நீங்க கேட்கலாம், அறிக்கை கொடுக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. நடவடிக்கை எடுக்க சொல்லலாம், அதுல எல்லாம் தவறே கிடையாது. ஆனால் அந்த குடும்பத்து வீட்டுக்கு போறது, அவங்களை துக்கம் விசாரிக்கிறது, இவரு போறாருன்னு அவரு போறது, இதெல்லாம் காவல்துறையும் அரசும் அனுமதிக்க கூடாது. ஒரு 144 தடை உத்தரவு போடணும். இவங்க யாரும் போகக்கூடாது. போலாம், அதிகாரிகள் போலாம், ஐஜி போலாம், டிஜிபி போலாம், அவங்க போய் போலீஸ் போய் விசாரிக்கலாம். அவங்களுக்கு அந்த பவர்ஸ் இருக்கு. ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு இருந்தோம்னா அது பிரச்சனை என்ன ஆகுது? கதை எங்க போய் நிக்குது பாத்தீங்களா? அந்த டாக்டர் கிருஷ்ணசாமியோட புதல்வர் ஸ்ரீராமன் ஒருத்தர், அவர் பேசுறாரு, குற்றப்பரம்பலை இவனுக்கு இதே வேலையா செஞ்சுட்டு இருக்காங்கிற மாதிரி. இதெல்லாம் தேவையில்லாத கருத்து. ஆனா இது நடக்கிறது ஒரே ஜாதியில கூட அது மாதிரி நடக்குது. குடிக்கலன்னா கொலை வரைக்கும் போறதெல்லாம் இருக்கு நிறைய இடத்துல. என் பொண்ணு அவனுக்கு தரமாட்டேன்னு சண்டை இருக்குது. சொந்த தாய்மாமனுக்கே தராம நிறைய இடத்துல வெட்டு குத்து கொலையெல்லாம் ஆயிருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது இதை ஒரு பெரிய விஷயமாக்கி இதுல அரசியல் ஆதாயம் தேடுறது தப்புதான் வைக்கிறது. இது தேவையில்லாத விஷயம். இதுக்கு என்ன செய்யணும்? நம்ம இதுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்றணும், ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரிலாம் செஞ்சா அந்த மாதிரிலாம் ஆகும்பா, இது மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்ம நல்வழிப்படுத்தணும். இளைஞர்களுக்கு ஒரு சமூக நல்லிணக்க மாநாடுகள் போட்டு பொதுமக்கள்கிட்ட, அரசியல் கட்சிகளா இருக்கட்டும், ஜாதிய தலைவர்கள் அதை செய்யணும். அதை விட்டுட்டு சுய ஜாதி பெருமையை பேசுறது என்ன லாபம் சொல்லுங்க? அதெல்லாம் இன்னைக்கு அது நடைமுறைக்கு சாத்தியமா இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல. அதான் 40-50 வருடங்களுக்கு முன்னால இருந்துச்சு. ஜாதி தீண்டாமை இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இருக்கா? நிறைய இடங்கள்ல கலப்பு திருமணம் நடந்துட்டு இருக்கு. ஜாதி பார்க்க நிறைய இடத்துல பெற்றோர் சம்மதத்துடன் நடந்து கொடுத்து நீங்க பார்த்திருப்பீங்க. எங்கோ ஒன்று நடக்கிற ஒரு சம்பவத்தை வைத்துக் கொண்டு ஒரு ஜாதி பிரச்சனையை கிளப்புவது, இந்த ஜாதிக்காரர்களே அப்படித்தான் பேசுவதெல்லாம் சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், இப்போ அரசியல் கட்சிகள் உள்ள வந்தாதானே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தர முடியும்? இல்ல நீங்க அப்படி என்ன ஒரு நீதி இப்படி என்ன கிடைக்காம போயிடுச்சு நான் கேட்கிறேன். காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதுல வேற என்ன செய்ய முடியும்? உயிர் போயிடுச்சு, போன உயிரை திருப்பி நான் கேட்கறேன். அத்தனை அரசியல் ஒரு உயிரை வாங்கி தர முடியுமா? நான் தான் வாங்கி தர முடியுமா? முடிஞ்சு போச்சு. நடவடிக்கை எடுக்கணும். இனி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி? அதான் ஆலோசிக்கணுமே தவிர
ஒரு குற்றம் சாட்டுவதில் என்ன லாபம் இருக்கு? செய்யக்கூடாது. முட்டாள்தனமா அந்த பையன் செஞ்சுட்டான். செய்யக்கூடாது. காதலர்கள் எப்போதுமே காதலிச்சாங்கன்னா போராடணும். ரெண்டு குடும்பத்தோட சம்மத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். எவ்வளவு தமிழ் சினிமா பார்த்திருக்கீங்க? எவ்வளவோ சம்பவங்கள் நடக்குது. அது நம்ம சினிமால பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒண்ணும் புதுசா நடக்கல. ஆக நம்ம என்ன பண்ணணும்? அதை எப்படி சமாதம் பண்ணி செய்யணும்? ஏன்னா இன்னைக்கு காலம் ரொம்ப மாறி கிடக்கு. அந்த மாதிரி நிறைய காதல் திருமணங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த ஜாதிய தலைவர் எல்லாமே முக்காவாசி பேர் காதல் திருமணங்கள் தான் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எல்லாரையும் சம்மதிக்க வச்சு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்கள ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது பாரதியார் அழகா சொன்னார். 4ஆம் தலைமுறையில் நாவிதனும் சித்தப்பா ஆவான். எதுக்கு சொன்னாரு? அவர் ஐயரு. ஏன் சொன்னாரு? இது நடைமுறையில இதெல்லாம் போக போக எல்லாரும் மாறி போயிடும். ஜாதியெல்லாம் ஒழிஞ்சிடும். அதுக்கு ஜாதிகளை ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி கலப்பு திருமணம் தாங்க என்னுடைய கருத்து. பல இடங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எங்கோ ஒன்று இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கிறத வச்சுக்கிட்டு அதை நியாயப்படுத்த விரும்பல. அதை ஒரு விஷயம் ஆக்கிக்கிட்டு அதை என் ஜாதி பெருசு, இப்ப 4 பேருக்கு இடத்துல ஒருத்தர் என் ஜாதி பெருசு அப்படின்னு பேசுறாங்க. சட்டம் தான் வரும். சுயஜாதி பெருமிதங்கள் என்பது இருக்கணும், ஒருத்தனுக்கு இருக்கணும். அதெல்லாம் தான் சொல்ல. ஆனா அது கொலையளவு போயிடக்கூடாது. ஜாதியில போறது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். என்ன நானா மனு போட்டு நீங்கள் நானும் இந்த ஜாதியில போறோம்னா ஆண்டவன் அப்ளிகேஷன் போட்டா போறோமா? கிடையாது. கண்ணதாசன் ரொம்ப அழகா பண்ணார். தந்தை தவறு செய்தான், தாயும் இடம் கொடுத்தால், வந்து பிறந்து விட்டோம், ஒரு பந்தம் வளர்ந்து விட்டோம். அதாவது இயற்கையா நடக்கிறது இது. யார் யார் என்ன ஜாதியில போறாங்க நமக்கு தெரியாது. பிறந்துட்டோம், இருக்கிற வரைக்கும் நம்ம மனுஷனா மனிதாபிமானத்தோட இந்த பிரச்சனையை பிராக்டிக்கலா எப்படி அணுகணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த காலம் நிறைய மாறி இருக்கு. நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு நிச்சயம் ஆகுது, நீங்க நிச்சயம் ஆகுதுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் அன்னைக்கு தான் பாத்துக்குவோம், உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா முதல் நாள் நைட்டு நிச்சயம் பண்ணி அடுத்த நாள் கல்யாணம் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? நிச்சயம் பண்ணி முதல்ல ஒரு ரிசப்ஷன் வைக்கிறாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் ஜோடியா நின்று படம்லாம் எடுத்து வீடியோ எல்லாம் எடுத்து எல்லாம் எடுத்து 6 மாசம் கழிச்சு கல்யாணம் நடக்குது. இதெல்லாம் நம்ம வழக்கு கலாச்சாரத்துல கிடையாது. ஆனா இப்போ அது கலாச்சாரம் ஆயிடுச்சு. ஒவ்வொன்றும் நடந்துட்டு இருக்கு. நிறைய இடத்துல காதல் திருமணம் நடக்குது. நான் நிறைய திருமணங்களுக்கு போறேன். எல்லாரையும் வளர்த்து எல்லா சமூகங்களும் இப்படி இருக்குது. 1-2 நடக்கிறத வைத்து கூட செய்யக்கூடாதுங்கிறத இந்த கருத்து. அதை ஒரு விஷயமா ஆக்கக்கூடாது. அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இதை அரசாங்கம் அது இப்போ ஆணவ கொலையை தடுக்கிறதுக்காக ஒரு சட்டத்தை ஏறினா, சட்டம் ஏற்கனவே இருக்கு. என்ன சட்டம் இல்லை சொல்லுங்க? கொலை பண்ணலாம்னு சட்டம் இருக்கா? யாரு கொலை பண்ணாலும் தண்டனை உண்டு. நீ சட்டத்தின் பிடிக்கிறது யாரும் தப்ப முடியாது இருக்கு. ஆனால் சட்டத்தையும் மீறிதான் நடக்குது. லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. லஞ்சம் வாங்காம இருக்காங்க. லஞ்சத்தை அதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்படாம இருக்கா? லஞ்ச ஒழிப்புத்துறையில லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிறவங்க இருக்கதான் செய்யறாங்க. மீறி சில பேர் செய்யறது அதுக்கான தண்டனை அனுப்பிப்பாங்க. அதனால சட்டங்கள் போட்டா குற்றங்கள் குறையுமே தவிர முழுக்க 100 குறையும் சொல்ல முடியாது. 1-2 பேர் இந்த மாதிரி இருப்பாங்க. அவனுடைய அறியாமை, அவனுடைய அந்த சுயஜாதி பெருமை, இதையெல்லாம் நம்ம அதெல்லாம் தப்புப்பா, அதெல்லாம் கூடாது அப்படிங்கறத நம்ம எல்லாரும் சேர்ந்து வலியுறுத்தணும். பிள்ளைங்களுக்கு அதை தான் போதிக்கணும். சுயஜாதி பெருமை, சுயஜாதி பெருமிதம் என்பது கொள்வது தவறில்லை. ஆனால் அது கொலை அளவுக்கு போகக்கூடாது. அதுல ஒரு பிற மனிதர்களை தாழ்வாகவோ உயர்வாகவோ பார்க்க கூடாது. நாம் யாருக்கும் உயர்ந்தவனில்லை, நாம் யாருக்கும் தாழ்ந்தவனில்லை. எல்லோரும் மனிதர்கள் என்கிற மனித நேயத்தை சொல்லித்தர வேண்டியது எல்லா பெற்றோருடைய கடமை. எல்லாருக்கும் அந்த பொறுப்பு எல்லா சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள். அப்படித்தான் இந்த விஷயத்தை அணுக வேண்டுமே தவிர இதை நான் என் ஆளை விட மாட்டேன், உன் ஆளை நான் பாத்துக்கிறேன் போனா இது பெருசாக சாதிய மோதலுக்கு வழிவகுக்குமே தவிர சமூக நல்லிணக்கத்திற்கு இது வழிவகுக்காது. அதனாலே நான் அனைவரையும் அன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து ஒரு பெற்றோராக, ஒரு மனிதனாக இந்த பிரச்சனையை அணுகுங்கள் என்பதான் என்னுடைய வேண்டுகோள். சார், இப்போ இந்த படுகொலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளும் அப்படியே பட்டும் படாம தள்ளியே இருக்காங்களே சார். அதற்கு காரணம் என்ன? ஓட்டு வாக்கு வங்கி அரசியல் தான். இந்த ஜாதிகாரங்களை பகச்சுக்கிட்டா அந்த ஜாதிகாரங்க ஓட்டு போட மாட்டாங்க. அந்த ஜாதிகாரங்க இப்படி இவர்களாக கற்பனை வைத்துக் கொண்டு இதுல செய்யற தவறுகள் தான். நான் என்ன சொல்றேன், சரியோ தவறோ நீங்க செஞ்சது தப்பு, நீங்க செஞ்சது சரின்னு சொல்லக்கூடியதோட தலைவரா இருக்கணும். வாக்கு வங்கியை அடையாளமா வச்சுக்கிட்டு நீங்க அது வாக்கு போயிடுமே நினைச்சீங்கன்னா நல்லது எப்படி செய்ய? ஆனா அரசாங்கம் தவறு செய்ய சொல்லல, தடுக்கலாம்ல. நடந்து போச்சு, அப்பா நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், முடிஞ்சு போச்சு. காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை போய் நடவடிக்கை எடுக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்கல, அது தவறுனாங்க அதிகாரிகள் அவங்க தானே டீல் பண்ணணும். காவல்துறை வேலையை நீங்க ஏன் செய்யறீங்க? அப்ப காவல்துறை துணிஞ்சு எல்லா தப்பும் செய்ய தானே செய்வாங்க. அரசாங்க துணை நிற்கிறது 2வது விஷயம். அது முதல்ல செய்ய வேண்டியது என்ன? கடமையை செய்யணும் அரசாங்கம். காவல்துறையை சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லணும். யாரா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி. அப்படி போகலையே, இவரு ஒவ்வொரு சமூக தலைவர்களும் அங்க போய் பார்த்துக்கிட்டு அது ஒரு விஷயம் ஏன் ஆக்கணும்? ஏற்கனவே ஒண்ணு நடந்துச்சா? நடந்திருக்கா இல்லையா சொல்லுங்க. இது முதல்ல நடக்குது. ஆனா இதை ஜாதிய ரீதியா கொண்டு போக கூடாது. அது யார் எல்லாருக்குமே அது சமூகத்துக்கு பெரிய கேடா முடியும்.
அதான் இன்னொரு பக்கம் விஜய் போன்றவர்களாக கூட இதை பற்றி எந்த கருத்து இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அதிமுகவும் திமுகவும் அமைதி அப்படியே கடந்து போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தா ஆதிக்க சாதிகள் கோச்சிக்குவாங்கன்னு நினைக்கிறாங்களோ? இல்ல ஆதிக்க சாதிகள்னு இல்ல, ரெண்டு சாதியும் தானே இப்ப இருக்கு. ஒரு சாதி இதுல பிரச்சனை இல்லையா? ரெண்டு பேருமே வாக்கு வங்கி உடைய சமூகம் தான். இவர்கள் முக்குளத்தோரா இருக்கட்டும், தாழ்த்தப்பட 2 பேருக்கும் வாக்கு வங்கி இருக்கு. ஆக 2 பேரையும் பகிர்ச்சி கூடாது, நம்ம பொருளாதாரம் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சா அப்ப எப்படி நல்லது செய்ய முடியும்? நீங்க நல்ல தப்பு சொன்னா யார் செஞ்சாலும் தப்பு, யார் செஞ்சாலும் சரின்னு ஒரு அரசாங்கம் நினைச்சாதான் அது மக்களுக்கான அரசாங்கம். வாக்கு வங்கி அடிப்படையாக கொண்டு அரசாங்கம் செயல்பட்டா அது என்ன ஆகும்? இப்ப நாளைக்கு தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன் ஆகிடும். நடவடிக்கை யாரா இருந்தாலும் எடுங்க, அதுல யாருமே ஒண்ணு மாற்று கருத்து கொள்ள முடியாது. நம்மளே இருந்து அதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? தப்புன்னா தப்புன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லையே. நிறைய விஷயங்கள பாருங்க, இப்படித்தான் இருக்குது. நீங்க ஏதாவது தேர்தலே எடுத்துக்கங்க, ஒரு தொகுதியில சீட்டு கொடுக்கும் போத அரசியல் தலைவர்கள் பெரிய சமூக நீதி நாங்கெல்லாம் அண்ணா பெரியார் சொல்றாங்க 2 திராவிட கட்சியும். எந்த தொகுதியில எந்த ஜாதி அதிகமா இருக்கானோ அவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்குறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, அங்க எங்க சமூக நீதி எங்க இருக்குது? இல்ல யாரை ஏமாத்துற வேலை? தொடர்ந்து 75 வருஷமா இருந்த கட்சியிலே தான் நடந்தது. அதுல மாறுபட்டு சீட்டு வழங்குற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருத்தர் தான். அவர் அந்த தொகுதியில அந்த ஜாதிக்காரங்கன்னா அவர் தரமாட்டார். இவருக்கு ஜெயிப்பாங்கன்னு சொன்னா அவரு கொடுக்க மாட்டார். அவருக்கு யாரை தோணுதோ எவன் உழைப்பானோ அவரை பார்த்து கொடுத்தாரு. அந்த தைரியம் யாருக்குமே இல்லையே இன்னைக்கு. புரட்சி தலைவர் ஜெயலலிதாவுக்கு அந்த இது இருந்துச்சு. அவங்களும் அந்த மாதிரிதான் ஜாதி பார்க்காம அவங்களுக்கு யாரை தோணுதோ அவங்களை கொடுத்தாங்க. அது மாதிரி இப்ப எந்த கட்சியில தர்றாங்க? அதான் நம்ம பத்திரிகைகளையும் ஊடகங்களும் சும்மா இருக்காங்களா? இந்த தொகுதியில் முத்தரையர் இத்தனை வாக்குகள் இருக்கிறது, தாழ்த்தப்பட்டோர் இத்தனை வாக்கு இருக்கிறார்கள், சிறுபான்மையினர் இவ்வளவு இருக்கிறார்கள், இப்படி புள்ளி விவர கணக்கெல்லாம் கொடுக்குறாங்க. எதுக்கு அது? வாக்காளருக்கு எதுக்கு நீ ஜாதி அடையாளத்தை கொண்டு வர்ற? இத்தனை வாக்காளர் இருக்கிறார்கள், நீ நல்லது செஞ்சா ஓட்டு போடுவான், இல்லாட்டி போட மாட்டாங்கன்னு நிறுத்திக்கணும்ல. ஊடகங்களும் இதான் வேலை. இந்த ஜாதி அந்த ஜாதிக்காரர்கள் சார்ந்தப்படுத்துறத இவர் அமைச்சரா இருக்கிறார்கள், அந்த ஜாதியை சரிப்படுத்த இந்த அமைச்சரை போட்டிருக்காங்க, அந்த அமைச்சருக்கு மந்திரி கொடுத்தோன்னு அந்த ஜாதிக்கே செஞ்சதான் அர்த்தமாயிடுமா? இதெல்லாம் ஒரு அதாவது மலிவான தந்திரங்கள். இப்ப நான் முக்குளத்தோரை எனக்கு ஜாதி கொடுத்தா என் ஜாதிக்காரங்களாம் என் கூட வந்துருவாங்க, என் ஜாதிக்காரங்களாம் ஓட்டு போட்டுருவாங்களா? அதெல்லாம் தவறு. இது ஒரு தவறான வழிமுறையை கடைபிடிக்கிறாங்க. அந்த சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் கோச்சு வாங்கினா அவரை மந்திரி ஆக்கலாம். மந்திரி அதுக்கெல்லாம் அவர் மந்திரி ஆகுது தகுதியா இருக்காரா? அவரு எல்லாத்தையும் அனுசரிச்சு போவாரா? நல்லது செய்யறாங்கன்னு பார்க்கணும். இது ஒரு எழுதப்படாத சட்டமாக இருக்கிறது. இதெல்லாம் நான் ஆரம்பத்திலிருந்து என்னுடைய அரசியல் காலத்துல இருந்து சரி, தனிப்பட்ட முறையில் இதெல்லாம் வன்மையா நான் கண்டிக்கிறேன். நீங்க ஜனங்களுக்கு பாடுபடுறவங்க யாரா இருந்தாலும் போடுங்க. இது எல்லாத்தையுமே ஜாதியை வச்சு இடஒதுக்கீடு கேட்கறாங்க, ரைட். அதுல ஒரு நியாயம் இருக்கு. காரணம், பொருளாதார ரீதியா நலிவடைஞ்சிருக்காங்க, உயர் ஜாதின்னு சொல்லி ஒருத்தர் அமுக்க கூடாதுன்னு இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. இடஒதுக்கீடுல படிச்சு நீங்க நிறைய பேர் முன்ன வந்துகிட்டு இருக்காங்க. அது நல்லது, அதை கேளுங்க. எல்லா இடத்துலயும் இடஒதுக்கீடு சொல்றேன், அது ரைட்டு. தனியார் கம்பெனியில கேட்குறீங்க, அது ரைட்டு. அரசியல்ல எம்எல்ஏக்கு நிக்கிறதுக்கு அதே கொண்டு வந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஜாதின்னா இப்ப ஜாதியை வச்சு ஒரு அரசியல் இருக்குதுன்னா அது எப்படி ஏத்துக்க முடியும்? ஜாதியோ மதத்தையோ இதெல்லாம் இல்லாம தானே எல்லாத்தையும் கடந்தானே அரசியல். ஒரு மதவெறி தான் மகாத்மா காந்தியை கொண்டுச்சு, ஒரு ஜாதி வெறி தான் இன்னைக்கு இந்த மாதிரி காரணங்கள் இருக்குது. மதவெறியை மாய்ப்போம், ஜாதி வெறியை மாய்ப்போங்கிறதுல ஒரு அரசியலினுடைய தாரக மந்திரமா இருக்கணும். அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுதான் என்னுடைய ஆதம். சார், நீங்க ஊடகம் குறித்து பேசுறதுனால இந்த கேள்வியை முன்வைக்கிற சில ஊடகங்கள் நிறைய பேசுறாங்க, மிகைப்படுத்தி பேசுறதுல கூட விமர்சனம் எல்லாமே இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துல நின்று பேச வேண்டிய கடமை ஊடகத்துக்கு இருக்குதானே? இல்ல, கண்டிப்பா உண்டு. பாதிக்கப்பட்ட ஒரு பக்கத்துல எப்போதுமே ஒரு அறம்னா என்ன, நான் பாதிக்கப்பட்ட ஒரு பக்கத்துல நிற்பேன். அது அறம். நான் அதான் என்ன சொல்றேன், ஒரு உயிர் போயிடுச்சு. இந்த பெத்த தாயினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அது யாரு என்ன சாதினா அப்புறம் விடுங்க. 10 மாசம் சுமந்த தாய் என்னென்ன கனவு கொண்டிருப்பாங்க, நம்ம புள்ள எப்படியெல்லாம் இருக்கணும், நம்ம பையன் எப்படியெல்லாம் வரணும் அப்படின்னு. அந்த கனவு சிதைஞ்சு போகும்போது அந்த தாய் படுற வேதனை நினைச்சுப்பாங்க. அதுதான் அதுதான் மனிதாபிமானம். தாய் என்ன நினைச்சிருப்பாங்க, ஒரு பிள்ளைய இந்த மாதிரி பாக்குறதுக்கு எவ்வளவு வேதனைப்படுவாங்க, அதை அவங்க மறக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும். அதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம எல்லாருக்கும் இது ஒரு பாடம். இது மாதிரி யாரும் செய்யக்கூடாது. இது ஒரு தீர்வு அல்ல. போராடணும், காதல்ல போராடணும், ஜெயிக்கணும், சம்மதத்தை வாங்கி நடக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மியூச்சுவலா பிரியலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மாதிரி எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, 2 பேரும் நீங்க உனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்க, நான் எனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்க, மியூச்சுவலா பிரியலாம். நீங்க அதெல்லாம் சினிமாலாம் நிறைய பார்த்துருக்கீங்க, அது மாதிரி நடக்கலாம். இது மாதிரி செய்யறது தவறு. அதை யாருமே நியாயப்படுத்த மாட்டாங்க, நியாயப்படுத்த கூடாது. ஆனால் அதை வைத்துக்கொண்டு அரசியல் ஆதாயம் தேடக்கூடாதுங்கிறது. அரசு இந்த பிரச்சனையை எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க சார்? அதுதான் சொல்றேன், அரசு துரிதமா நடவடிக்கை எடுக்கணும்னு அரசியல்வாதிகள் வேற யாரையும் அங்க போக விடக்கூடாது.
அவர்கள் போய் அங்க பாக்குறது, விசாரிக்கிறது, பேசுறது. அப்பதான் என்ன ஆகணும், அவங்கவுங்க அங்க ஒரு கூட்டத்தை போட்டுக்கிட்டு ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு தேவையில்லாத விஷயம் எதுக்கு? அவர்கள் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது, கைது பண்ணவங்க அவங்களை கைது பண்ண போறாங்க. காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். அது அரசாங்கம் முதலமைச்சர் கையில காவல்துறை இருக்கு. நடவடிக்கை எடுக்க சொல்லணும். அவர் வேணா தொலைக்காட்சியில பேசலாம், அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அதிகாரிகள் பதில் சொல்லலாம், என்னென்ன நடவடிக்கை எடுத்துட்டு அப்டேட் பண்ணலாம். எல்லாரும் போய் அங்க போய் விசாரிக்கிறது, டெய்லி அவங்க பேரண்ட்ஸை பாக்குறது, நாங்க கூட இருக்கோங்கிறது, இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். எதிர்வரும் காலங்கள்ல இதெல்லாம் செய்யக்கூடாது. அரசாங்கம் அதை செய்யக்கூடாது. இந்த விஷயத்துல அரசாங்கம் போய் இறங்கினா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லவே கூடாது. அது காவல்துறையோட வேலை. குற்றம் நடக்காமல் காப்பதும், நடந்த முடிந்த பிறகு அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறையோட வேலை. காவல்துறை கடமையை செய்ய விடுங்க. நீங்க போய் அங்க நின்றுட்டு இருந்தா அவன் என்ன செய்வான்? யாருக்குன்னு காவல்துறை வேலை செய்ய முதலமைச்சரை பார்ப்பானா, மந்திரியை பார்ப்பானா, ஜாதி தலைவரை பார்ப்பாங்களா? எப்படி பண்ணாலும் அவங்களுக்கு சிக்கல் தான். அப்படியே அவர் தப்புன்னா அந்த காவல்துறை அதிகாரி நீக்குங்க. அவர் ஜாதி உணர்வை சேர்ப்போம், யாரா இருந்தாலும் நீக்குங்க. அதுக்கு வேலை இல்லாமல நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க போய் அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அரசியல்வாதிக்கு என்ன வேலை? அரசியல்வாதிகளுக்கு யாருக்கும் இந்த வேலை? சார், ஒரு படுகொலை நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம நல்லிணக்கம் பேசணும், சமூகத்துக்கு இடையிலேயே நல்லிணக்கம் அப்படிங்கிறத பார்க்க முடியுமா? நீதி கிடைக்கிறது தானே முக்கியமா இருக்கு. நீதி கிடைக்காம எப்படி போயிடும்? நீதி சட்டத்தின் கையில இருக்குது. கேஸ் போட போறாங்க, அது கேஸ் நடக்க போது அதுக்கு தீர்ப்புகள் கவுண்டர் ஒருத்தர் ஜெயிலு கூட போயிட்டு வந்தார். நீதி கிடைக்குது, தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தானே இது நடந்திருக்குது. யுவராஜ் தண்டனை கிடைக்கலையா? அவருக்கு நீதி கிடைக்கலையா? அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சட்டம்லாம் அப்படிலாம் இல்ல. எல்லாத்துக்கும் தண்டனை. இப்ப ராஜீவ்காந்தி கொலை வழக்குல 17 வருஷம் பேசுறேன். என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடந்துகிட்டு நிறைய வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. நீதி தாமதமா கிடைக்குது, சில பேருக்கு துரிதமா கிடைக்குது. அதனால நீதியே கிடைக்கலன்னு சொல்ல முடியாதுல்ல. நீதி கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. அதான் நம்மளே நீதியை உடனே நாளைக்கே கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும்? சட்டங்கள் அப்படி இல்லையா? நீதிபதியில நிறைய பிரச்சனை இருக்கு. ஆக நீதி கிடைக்காத நம்மளா எப்படி ஒரு முடிவு போக முடியும்? பெற்றோருடைய கடமை இருக்கு. எல்லா ஜாதி தலைவர் எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு. இந்த நிலைமையை நம்ம சரி பண்ணணும்னா நம்ம குழந்தைகளை நல்லபடியா வளர்க்கணும். நம்ம குழந்தைகள்ட்ட சொல்லணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி செய்யக்கூடாது, இந்த பாருப்பா அந்த மாதிரி ஆகிப்போச்சு, அங்க ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு, அது மாதிரி நம்ம குடும்பத்துல நம்ம சொந்தத்துல யாரும் அது மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கறத நம்ம வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதான் நம்ம குழந்தைகளை வளர்க்கணும். ஒருத்தன் குடிச்சே சாகுறான் ஒரு குடும்பத்துல, என்ன அந்த குடும்பத்துல என்ன சொல்லுவாங்க? பாரு, அவன் சித்தப்பா குடிச்சு செத்து போட்டாரு, பெரியப்பா குடிச்சு செத்து போட்டாரு, நீ குடிக்க கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம சொல்லி வளர்க்கணும். அதுக்கு மேல நம்ம ஓரளவுக்கு மேல என்ன செய்யணும்? பெற்றோர்களும் ஓரளவுக்கு எல்லாருமே சேர்த்து செய்ய வேண்டிய வேலை. ஒரு தனிநபர்கள் செய்யக்கூடிய விஷயம். நான் என் குடும்பத்தை சரி பண்ணா, நீங்க உங்க குடும்பத்தை எல்லாரும் சேர்ந்து சரி பண்ணாதானே குடும்பங்கிறது. அரசாங்கிறது என்ன? நம்மளா உருவாக்குனதான் அரசாங்கம். நாம ஒழுங்கா இருந்தா அரசாங்கம் ஒழுங்கா இருக்கும். தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.